ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக வீடியோனா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த vlog தான் இது. என்னன்றத ஹோம் டூர் தான். வாங்க போய் பார்க்கலாமா? சுத்தி காட்டலாமா நம்ம வீடை? இறக்கி விடுவேன் பாப்பா. வாங்க இறங்கி வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் சேரா இருக்குன்னு சொல்லிட்டு கல் அடுக்கி வச்சிருக்கோம். அது நம்மளோட ஆலபிளாக் கல்லு தான். அதை அடுக்கி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட அடுப்பு சமைக்கிறது. வெளியே அடுப்பை சுடுதண்ணி போட்டுக்கலாம், சமைச்சிக்கலாம், எல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டு தான். இப்போ மழை வர்றதுனால அதில் சமைக்கிறது கிடையாது. இந்த பக்கம் வந்து பாத்திரம்லாம் கமிச்சு வச்சுட்டு இதெல்லாம் அழுக்கு துணி தார்னிஷிங்க. நாங்கள் வந்ததுலேருந்து போட்டதெல்லாம் அழுக்கு துணியாக இருக்குது, துவைக்கணும். திருச்சியாக இருந்தால் டக்குன்னு வாஷிங் மிஷினில் போட்டு டக்குன்னு 2 ஓட்டு ஓட்டி எடுத்து காயப்பட்டுறலாம். இங்கே போட்டாலும் காயறதுக்கு 2 நாள் ஆகும். அதனால அப்படியே ஓரமாக இருக்கு. இது பாத்திரம் ஸ்டாண்டு. பாத்திரம் ஸ்டாண்டு. கொஞ்சம் பாத்திரம் செம்பெல்லாம் வைக்க முடியாது இல்லையா அதில், அதனால கீழே. இது வந்து 2 குடம் மட்டும் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். வாங்க நம்மளோட ஹவுஸ்ல உள்ள போகலாம். இந்த பக்கம் அம்மி மரம் செடியெல்லாம் வந்து நான் ஹோம் டூர் அடுத்தது வந்து கார்டன் டூர் போடையில நான் காட்டுறேன். வீட்டுக்கு எய்த்தாப்புல வந்து துளசி செடி இருக்கு. அது ஒரு நாளைக்கு நம்ம காமிப்போம். சரி வாங்க பாப்பா வீட்டுக்குள்ள போலாம். ஓகே. 2 திண்ணை அவ்வளவுதான். 2 பக்கம் திண்ணை, படி 2 வச்சிருக்கோம். இந்த படியில வந்து ஏன் துணி போட்டிருக்கேன்னா இங்க மேட்டெல்லாம் இல்ல, எல்லாம் கிழிஞ்சு இதாயிடுச்சு மழையில. திருச்சியில இருந்து நம்ம வரையில அங்க ஒரு 4-5 சாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு அதுல ரொம்ப நாள் இதுல வீட்டுல கரண்ட் இல்லாம இருந்துச்சு. போன தடவை ஹோம் டூர் பார்க்கல கரண்ட் இருந்திருக்காது. இப்ப கரண்ட் இழுத்துருந்தோம். இப்ப இழுத்தாச்சு. அத்தை வீட்டுல இருந்து இழுத்துருந்தோம்னு சொன்னா அதுக்கப்புறமேட்டு இப்ப நம்மளா போனா வந்து இங்க பாருங்க மீட்டர் பெட்டி இங்க இருக்கு, மீட்டர் பெட்டி இருக்கா. அதனால நம்மளே வந்து ஓனா வந்து இழுத்து எல்லாத்துலயும் செட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பல்பு, அங்க பல்பு எல்லாமே வந்து ஓனா வந்து. இதான் ஹால், எங்களோட ஹால். மேல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க என்ன கிளீன் பண்ணல, வந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதனால மேலெல்லாம் அது அப்படியே இருக்குது. அங்க திருச்சி ஜாமாவும் இங்க எடுத்துட்டு வந்துருவோம். இதெல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டு அங்க இருக்க ஜாமாவும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி வச்சுக்கலாம்னு அப்படியே வச்சிருக்கோம். ஒரு டிவி வந்து லேப்டாப் வைக்கிற பை, இங்க லேப்டாப் இருக்கு. இங்க வந்து டிவி ஒயர் இதெல்லாம் லைட்டா தொட்டாலும் அப்புறம் ஓடாது, அதோட நின்றோம். அவ்வளவுதான். எனக்கு தெரியாதனமா ஒயர்லாம் இது பண்ணவும் இதாயிடுச்சு. அப்புறம் கேபிள் கார வச்சு. சரி இருங்க ஒரு நிமிஷம் சரி காமிச்சாச்சு. சூப்பர். இங்க வந்து டார்னிஷோட அந்த தலசி வருது போட்டு பவுடர் எல்லாம் கிளிப் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். ஆமா, இந்த ஜன்னல் வந்து நைட்ல கொசு கடிக்கும், அதனால நான் சாத்தி வச்சிருக்கேன். இங்க பாருங்க சாத்திரம். சாரி, ஒரு சின்ன தடங்களுக்கு வருந்துறோம். என்னன்னா பாப்பா கொஞ்சம் லைட்டா மண்டையில இடிச்சுக்கிட்டா. இது வந்து சாத்த முடியாத ஜன்னல் அப்படியே வந்து ஹோனா செட் பண்ணி வச்சாச்சு. அதனால நான் வந்து செல்வாவோட பழைய கையில எடுத்து, ஏன்னா கொசு வரும். எப்பவும் கொசு கடிக்காது, மழை சீசனா இருக்கிறதுனால கொசு கடிக்காது. வெயில் சீசனா இருந்தா உள்ள ஹீட்டா இருக்கும், அப்ப வந்து எடுத்து விட்டுக்கலாம். அப்ப வந்து இதை எடுத்தோம்னா வெளிய உள்ள காற்றெல்லாம் உள்ள வந்தா உள்ள இருக்க ஹீட் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்காகதான். இதுல வந்து முன்னாடி வந்து பெருசா இருந்துச்சு, அது வந்து எங்க அத்தோட அவங்களோட தூக்கி கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஹோனா வந்து வாங்கியிருக்கோம். என்னடி ஹோனான்னு சொல்லிருக்கீங்க? என்னத்த ஹோனா? சொந்தமா அப்படி தமிழ்ல சொல்லு. சொந்தமா வாங்கி ஆலபிளாக் கல் அங்கிட்டு 2 இங்கிட்டு 2 வச்சு இத வச்சு ஒரு ஸ்லாப் சின்னதா ரெடி பண்ணிருக்கு. இது வந்து மளிகை ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் வச்சிருக்கேன். அதே மாதிரி மேல வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இது தகரம் தான். வெயில் நேரத்துல இருக்கவே முடியாது, எல்லாம் தகரம். இது தகரம். அங்கிட்ட வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் கீத்து வச்சு, இந்த பக்கமும் நம்ம வீட்டோட இந்த பக்கமும் கீத்து வச்சு அடைச்சிருக்கு. மழை பெஞ்சா லைட்டா அப்படியே ஒழுவும், சாரெல்லாம் அடிக்கும், எலி எல்லாம் உள்ள வரும். எது வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்ல. சீக்கிரமே நல்லா கட்டணும். மேல ஒரே ஒரு ஃபேன் இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரூமுக்கு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு ஃபேன் இருக்கு. நான் இந்த கொடி வந்து நானே தான் கட்டினேன். வெளியே வந்தா மழை பெஞ்சிச்சுன்னா உள்ள தூக்கி போட்டுக்கலாம் இல்லையா, போட்டுட்டு மறுபடியும் வெயில் அடிக்கையில எடுத்து வெளியே போட்டுக்கலாம் அப்படின்ற. நெக்ஸ்ட் இங்க ஒரு கட்டில். இங்க ஒரு கட்டில். அதுவும் கட்டில் அன்கண்டிஷனா ஆயிருச்சு. போட்டு உள்ள போட்டு கையை காலை போட்டு இழுத்து பிச்சுட்டாங்க பிள்ளைங்க தானே. அதனால அடுத்ததா வந்து கிச்சன். இது சாமி ரூமா தான். மொத்தம் 2 ரூமுங்க. நிஷா கையை நீட்டினானா இந்த கையை நீட்டினானா இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்கும். அந்த அளவுக்கு சைஸ் இது. அவ்வளவுதான். இது அதே மாதிரி ஹால் ஒண்ணு. இது வந்து சாமி ரூமா தான் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அது நம்மளோட சாமி ரூம். சாமி இதெல்லாம் வச்சிருக்கோம். இங்க கொஞ்சம் திங்ஸ், என்னோட தலைக்கு ஹேர் பேண்ட் இதெல்லாம். ஆமா, இது சமைக்கிறதுக்கு கிச்சன். கிச்சன் டேபிள்ல வந்து இது வச்சிருக்கேன். அந்த இது ஸ்லாப். இது வந்து தீனி வாளி. ஏதாவது வாங்கிட்டு வந்து முறுக்கெல்லாம் நமுத்து போயிடும் இல்லையா, அதுக்காக. வீட்டுல எது இருக்கோ இல்லையா முதல்ல முறுக்கு வாளி. இல்ல முறுக்கு, தீனி, பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் பாக்கெட் தான் இப்ப கூட தானே ஸ்கூல் விட்டு வந்தானே பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அதுக்காக
இதுதாங்க அரிசி. இது வந்து கோழி அரிசி, கோழிக்கு ரேஷன் அரிசி. அது மாவுக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். கோழி வேணா கோழிக்கு. நெக்ஸ்ட் உன்னோட பீரோல காமிச்சிரு. திறக்கலாம் வேணாம், திறந்த கதவு மூட முடியாது. இது பழைய பீரோ. பழைய பீரோ எங்களோட நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆனப்ப புதுசா வாங்கியிருந்தது. இப்ப வந்து அது பழசாயிடுச்சு. ஏன்னா அதுக்கும் வயசாயிடுச்சுல, 7 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு நிக்குது. எல்லாம் கீழே எல்லாம் முட்டு கொடுத்துதான் செங்கங்கல் வச்சு செங்கங்கல்லுங்க கொடுத்து வச்சிருக்கு. அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் செங்கங்கல் எல்லாம் வச்சு அடிக்கி சாஞ்சிட்டு இருக்கு. அதுக்கும் திருச்சியில இருந்து 2 பீரோல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பீரோல தூக்கி இடக்கடையில போட்டுறலாம். வெளியில போட்டுட்டு பீரோ எடுத்து வந்து இதுதான் எங்களுடைய வந்து தலவாணின்னு வச்சு பாய் இல்ல பாய்ங்கிற பாய் எலி கடிச்சிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்தாலே 2 பாய் இருந்துச்சு, 2 பாய் எலி கடிச்சிச்சு. அதனால வந்து தலவாணி இதெல்லாம் அதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து தர்னிஷோட பைக் பாத்திருப்பீங்க. ஆமா சரி, தியா அவுட் சரி சொல்லியாச்சு, தியா அவுட். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் நம்ம கிராமம்னாலே பொதுவா வந்து 2 வாசல் தான் வச்சிருப்பாங்க. பின்னாடி வாசல் ஆண்டி இருக்கிறதே 2 அடி வீடு. இதுல 4 வாசலா வைக்க முடியும். இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு. அததான் சொல்ல வரேன். கிராமத்துல பொதுவா வந்து பின் வாசலும் முன் வாசலும் அப்படி வைப்பாங்க. எதுக்குன்றதெல்லாம் எங்க அத்தை தான் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரியாது. இது முன்னாடி வாசல், இது பின்னாடி வாசல் வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணா ஒரு கோழி ஒண்ணு உட்காந்து கோட கத்தும். பரவாயில்லையா? பரவாயில்ல. பல்ப் ஒன்று கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பல்ப் இருக்கு, இங்கே ஒரு பல்ப் இருக்கு, 2 பல்பு. இங்கே ஒரு நைட் லேம்ப் இருக்கு. அவ்வளோதான், 3 பல்பு தான். ஒரு ஃபேனு, அவ்வளோதான். ஒரு சுவிட்ச் போர்டு இங்கே, அவ்வளோதான். உள்ள ஒரு சுவிட்ச் போர்டு. ஓகே, பின்னாடி ஒரு சின்னதாக கொட்டாய். லைட்டை போடு. இதுக்குள்ள கோழி அடைச்சு வச்சிருக்கேன். இங்க மழை பெய்யறதுனால 2 கீத்து மட்டும் தர்னிஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்புறான் இல்லையா, அப்ப மட்டும் சுடு தண்ணி வைக்கிறதுக்காக 2 கீத்து மட்டும் இங்க போட்டு வச்சிருக்கேன். இருப்பாப்பா. கோழி வந்து முட்டை வைக்க வந்திருக்கு பாருங்க. சாகுக்குள்ள உட்காந்துருக்கு உங்களுக்கு. இருப்பாப்பா கோழி சாகுக்குள்ள உட்காந்துருக்கு. இப்ப எல்லாம் வந்தோம்னா கிளம்பிடும். வெளியில சும்மா இருக்கிறப்ப இங்க வந்து உட்காந்துக்கலாம். அழுக்கு துணி எல்லாம் கிடக்க அங்க முன்னாடி கிடக்கு. மழை பெஞ்சிச்சு இல்லையா, தானி சுடுதண்ணி எல்லாம் இன்னைக்கு காலையில இங்கதான் போட்டேன். இது வந்து சின்னதா வந்து ஓலை மாதிரி இறக்கிருக்கு. ஆமா, இது ஒரு சின்ன கொட்டாய். ஆனா இங்கிட்ட இதெல்லாம் அடைக்கலான்னு பார்த்தோம். இன்னும் கீத்தெல்லாம் வாங்கி அடைக்கணும். இந்த பக்கம்லாம் நம்ம பின்னாடி எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் செவுரு வச்சு இந்த பக்கமும் அடைக்கணும். இந்த இடத்துல சிமெண்ட் போட்டு விடலாம். சிமெண்ட் போட்டு விட்டு இங்க எல்லாம் அடைக்கணும். நம்மளோட கார்டன் டூர்லாம் பார்க்கலாம். வேற நினைச்சா இங்க ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு, ஒரு பல்ப் இருக்கு, நைட்ல தேவைப்படும். ஏன்னா கோழி எல்லாம் அடைக்க வரதுனால கோழி வாசத்துக்கு வந்து பாம்பெல்லாம் வரும் இல்லையா, அதுக்காக இதை வந்து இங்க லைட் செட் பண்ணி வச்சிருக்கு. கோழி உள்ள போய் அடைஞ்சோடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பின் வாசல் வந்து முன்னாடி போயிடும். இப்போ இதோட 8 இன்னையோட 10 முட்டை விட்டுருச்சா? 10 முட்டை வச்சிருக்கு. இன்னும் 2-3 முட்டை விட்டோன்னா அதுக்கப்புறம் அடை வச்சிரும். ஒரு 6-7 முட்டையை பொரிச்சு தின்னாச்சு. 6 முட்டை 7 முட்டை தின்னாச்சு. அப்படி வந்து முன்னாடியே பொரிக்க கூடாதான், அப்புறம் கோழி குஞ்சு பொரிக்காதான். அதனால இப்பதான் சொன்னாங்க இங்க உள்ளவங்க, அந்த மாதிரி முன்னாடியே எடுத்து பொரிக்க கூடாது. நமக்கு என்ன ஆம்புலேட் தானே முக்கியம், சோறு தான் முக்கியம். கோழி முட்டை பொரிச்சா என்ன, குஞ்சு பொரிச்சா என்ன, பொரிக்கலாட்டி என்ன. சரி, இதுதான் எங்களோட ஹோம் டூர். எப்படி இருக்கு அப்படின்னு சரி உள்ளவா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பிடிக்காது, என்னடா இத்தனோண்டு இதுக்குள்ள உட்காந்துட்டு என்னடா ஹோம் டூர் போடுறீங்க வீடியோ அப்படின்ட்டு. எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சின்ன வீடா இருந்தாலும் அது எங்களோட சொந்த வீடா இருக்குல்ல. ஆமா, மொத்தமே பாத்திரமே அவ்வளவுதாங்க. இங்கேயும் அங்க வெளியில பாத்தீங்களா அந்த பாத்திரம் 4 தட்டு, 4 பீரோலுக்குள்ள கொஞ்சம் இருக்கு. ஆமா, நிஷாவுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு, எனக்கு ஒரு தட்டு, தார்னிஸுக்கும் தியாவுக்கும் கிண்ணத்துல ஊட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். வேற 2 டம்ளரு, ஒரு அடுப்பு, ஒரு சோத்து பானை, சொல்லி முடிஞ்சு. ஆனால் திருச்சியிலேருந்து ஜாமான்லாம் அள்ளிட்டு வந்தோம்னு வச்சுக்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு. அதான் இந்த ரூமை வந்து குடோன் ரூமாக பயன்படுத்தலான்னு இருக்கோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்லு, சோபா. அதுக்காக என்ன, அதுக்கு 7000 ரூபா வாடகை கொடுத்துட்டு அங்கேயே இருக்க சொல்றியா? இங்க அப்படியே இருக்கதே இருக்கட்டும், எல்லா ஜாமாவும் எடுத்து உள்ள போட்டு அடைச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லபடியா நம்மளும் வந்து ஒரு நிலைமைக்கு வரும். பின்னாடி கொஞ்சம் இது மாதிரி இந்த மேல தகரத்தை எல்லாம், இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு பின்னாடி ஒரு தகரம் போட்டு பின்னாடி ஒரு வீடு ரெடி பண்ணிக்கிட்டு அதுல ஜாமான்லாம் அள்ளி போட்டுக்கலாம். என்ன கொஞ்சம் காலம் ஆகும், அதுக்காக என்ன பண்ண முடியும், இருக்கிறத வச்சு நேரம் ஆகும். எல்லாம் நம்ம வந்து நீங்க பண்ற சப்போர்ட். ஆமா, இங்க ஒரு 3 பைய சொல்ல மறந்தாச்சு. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் திருச்சியில இருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். ட்ரெஸ் அந்த பையில வச்சு எடுத்துட்டு வந்தோம். அது வேற என்னதியாமா
நாளையிலேருந்து பால்வாடி மரியாதையாக நீ ஓடி போகணும். போறியா பள்ளிக்கூடம்? டியூஷனுக்கு தான் போவியா? ஸ்கூலுக்கு? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிடுச்சு. தனிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணாதான் நம்ம இன்னும் பின்னாடி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு நல்ல நிலைமைக்கு வரலாம். ஓகே பாய். தியாமா பாய் சொல்ல. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பிடிச்சிருக்கா இந்த ஹோம் டூர்? ஸோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு. தனிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு தியா பாய் சொல்லிடுமா? பாய் சொல்லுடா. நம்ம அங்கிள் ஆண்டிலாம் உன்னை கேட்பாங்கல்ல, பாய் சொல்லுங்க. பாய் சொன்னீங்கன்னா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க. பாய் சொல்லு. என்னோட ஃப்ரிட்ஜ் எல்லாம் வராதனால தக்காளி எல்லாம் இதில் போட்டு வச்சிருக்கேன். இதுலையா? ஓகே. வெளியே திறந்து வச்சா எலி கடிச்சு. சரி ஓகே பாய். பாய்.